எப்படி சிந்தேசம் விட்டு விட்டுடா வடதேசம் நோக்கி வந்த இடத்துல இங்க சத்தனா தங்கி போலாம்னு ஒரு ஆலயத்தை எங்களுக்காக உருவாக்கி விட்டோம்ப்பா. என்ன தேடி வர்ற மக்களையும் என்ன நாடி வர்ற மக்களையும் என்ன எங்க இருந்து வர முடியாம கூப்பிட்டாலும் சரி எல்லா மக்களையும் வாழ வைக்கணும்ப்பா. கவலைப்படலாம்ப்பா. இந்த முக்கால சத்தியம்ப்பா. கருப்பசாமி என்னப்பா கட்டுமலை கடந்துச்சு பார்த்தனப்பா. ஃபர்ஸ்ட் இடத்துல காலனா எரியறப்பா. என்னப்பா இன்னைக்கு குடும்பம் பூரா கடை. என்னப்பா இந்த கடனை கட்டி கருப்பசாமி எப்படி நாங்க முன்னாடி வர்றது? என்னப்பா வர முடியுமா முடியாது? என்னப்பா கடங்காரங்க பயந்து ஆண்டு ஓடி விடுறோம்ப்பா. என்னப்பா எங்க சாமி இருக்குதா இல்லையா குடும்பத்துல அப்படின்னு கேட்டு வந்தேன். என்னப்பா இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி என்னப்பா நாகம் ஒண்ணும் என்னப்பா ஒரு கெட்ட கணம் ஒண்ணு தேடி வந்தது வந்ததா இல்லையாப்பா? அப்ப நமக்கு கெடுதல் செய்யறான்னு சொல்லி என்னப்பா சொல்லி வந்தது என் கற்பனப்பா. சரியாப்பா கெட்டதுல கரு மனுஷன் என்னப்பா கெட்டு கறி போடுற மாதிரி என்னப்பா நாகப்பாவன் ஒண்ணு வாய்ச்சிருந்தா காமிச்சு. என்னப்பா அன்னைக்கே அவன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சப்பா. அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு வர வச்சேன். சரியாப்பா இன்னைக்கு நமக்கு செய்யற வேலையில ஒரு நிம்மதி இல்லை. சரியாப்பா எங்க வேலைக்கு போனா நமக்கு உண்டான ஊதியம் கிடைக்க மாட்டேன். சரியாப்பா இப்ப வேலையை சரின்னு கொடுத்து கடனை கிடைக்கணும்னு இப்ப கேட்டு இருந்தேன். இப்ப கருப்பசாமி என்னப்பா இந்த 3 அமாவாசை 3 கோடி நாளைக்கு வந்து போகணும். சரியாப்பா வந்து போகும் காலத்துல என்னப்பா உங்க கஷ்டங்களை தீர்த்து கொடுத்து கருப்பசாமி கடன் கட்டி தரணும்ப்பா. கவலைப்படாம என்ன வேணும் இதப்பா முக்கால நித்தியம்பா முன்ன வார குடும்பத்துக்கு கவலைப்படாம இப்ப பண்ற விவசாயம் வேணுமா வேணாமா? நீதான் கணக்கா மறந்துட்டேன்னு சொன்னியப்பா. விவசாயத்துல பிரச்சனை என்னப்பா? சரியாப்பா இந்த கணக்கு கிட்டதானப்பா நீ வந்த. என்னப்பா இந்த கணக்கத்தான் நான் மறந்துட்டேன்ப்பா கருப்பையா. இந்த சாமியே வந்து அருவாமன்னு சொல்லட்டா நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சேன். அழைச்சு வந்தப்பா. என்னப்பா சேர்த்து வச்சுட்டானப்பா. கவலைப்படாத. உன் வீட்டுல இருந்து வடக்க என்னப்பா 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சிவனாலயம் ஒன்று இருக்குது. என்னப்பா ஆலயத்துல போய் என்னப்பா டெய்லியும் 11 நாளைக்கு என்னப்பா இந்த சிவபெருமான போட்டு பால் வாங்கி கொடுத்துருப்பா. சரியாப்பா வாங்கி கொடுக்கும் காலத்துல உன் குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்த்து வச்சு கருப்பசாமி விவசாயத்துல காப்பாத்துறேன்ப்பா. சரியாப்பா அன்னைக்கு சொத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை ஒண்ணு என்னப்பா இன்னைக்கு நம்மளை பிரிச்சு வைக்கணும் பிரிச்சு வச்சுட்டாங்க. என்னப்பா இனிமேலும் கருப்பசாமி சேர்த்து வச்சு என்னப்பா அந்த சொத்து பிரச்சனை தீர்த்து தரேன். இது முடிப்பா முக்கால் சத்தியம் முன்னாடி முடிப்பா. கையில கணவன் மனைவிக்கு திரும்ப சண்டை வர ஆரம்பிச்சு. என்னப்பா நீ தீர்த்து தரன்னு சொன்ன தீர்த்து கொடுத்த. என்னப்பா இவ்வளவு சண்டை இல்லாம இருந்துச்சா இல்லையாப்பா? திரும்ப ஒரு 30 காலத்துல சண்டை வர ஆரம்பிச்சா அதான் எனக்கு தேடி இருந்துட்டேன். என்னப்பா என்னப்பா இப்ப குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவமா இருக்கு. என்னப்பா இவ்வளவு காலமா சண்டை இல்லாம இருந்துச்சு. சரியாப்பா இப்ப திரும்பவும் சண்டை சச்சரவ வர ஆரம்பிச்சு. என்னப்பா அதனால கருப்பனை தேடி வந்து நம்ம காலை பிடிச்சுக்குவோம். நம்மளை காப்பாத்து வர மாட்டாங்க தேடி வந்தேன். என்னப்பா காப்பாத்து வர ஏப்ப எத்தனை காலம் நாளை வரவே இல்லை. அப்பா நீ இருக்கிற இடத்துலயே மாசம் இருக்கு. என்னப்பா வெறும் 11 ரூபாய் காணிக்க எடுத்து வச்சு கருப்பேனை காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்க. என்னப்பா என்னப்பா மாசம் ஒரு காணிக்க என்னப்பா எடுத்து வச்சு நீ உன்னால வர முடியறப்ப வந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடு. என்னப்பா உன்னை கட்டி காப்பாத்தி வரேன். கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு வேலைக்கு வேணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். என்னப்பா ஒரு தொழில் என்னப்பா அதை அமைச்சுத்தாரு முடிப்பா. அப்பா குடும்பத்துல பிரச்சனை தீர்த்து வச்சிருப்பா. வேலை வெட்டி எது வேணாமாப்பா? என்னப்பா இன்னைக்கு செய்யற தொழிலுக்கு போற நிம்மதி இருக்குதாங்க? என்னப்பா நிம்மதி இல்ல அதான் கருப்பசாமி சொல்லி கூப்பிட்டேன். என்னப்பா குடும்பத்துல சண்டை நித்திரமா இருக்கு தொழில் இல்லைன்னு சொல்லி. சரியாப்பா இன்னைக்கு நம்ம போற இடத்துல கூட நமக்குன்னு ஒரு வேலை ஏதாவது காத்துட்டே இருக்கு. என்னப்பா அது போல வாரிசு. என்னப்பா எனக்கு போய் என்னப்பா சுருட்டு வாங்கி வந்துருவியா? எவ்வளவு சுருட்டு வாங்கி கொடுப்ப? எவ்வளவு வாங்கி கொடுப்பியா? போய் சாமிகிட்ட போய் படியில கால விட்டு வாப்பா. அப்பா உன் பிள்ளையாகப்பட்டவனுக்கு என்னப்பா ஒரு நேரம் இருக்க புத்தி உள்ளதாப்பா. ஒரு நேரம் இருக்க புத்தி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்க. என்னப்பா திடீர்னு நல்லா இருக்கிறேன். என்னப்பா திடீர்னு கோவப்பட்டு போறேன். என்னப்பா அதான் பெத்ததா நீ அழுது உடம்பு கிடக்குற. என்னப்பா இன்னைக்கு குடும்பத்துல நல்லா நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு என்னப்பா சுபகாரியம்லாம் அவங்களா கிடக்குது. என்னப்பா சுபகாரியம் நடத்துறேன் அவ்வளவுதானே நடத்தி கொடுத்துறேனப்பா. எனக்கு அடுத்த மாசம் ஒரு மாசம் சிகரெட் வாங்கி கொடுக்கணும் சுருட்டு. என்னப்பா ஒரு பாக்கெட் சுருட்டு வாங்கி கொடுக்க சொல்லு. இனிமேல் நான் எல்லாமே கருப்பசாமி கூட காப்பாத்துறேன். 11 நாளைக்கு உன் பிள்ளையாகப்பட்டவன் என்னப்பா விநாயகர் பெருமானுக்கு தண்ணி ஊத்தணும். சரியாப்பா தண்ணி ஊத்தி
11 தேங்காய் வர சொல்லு பாத்து உடனே திரும்பி பார்க்காம வர சொல்லு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி தரணும். என்ன வேணும் தாப்பா துணை சுபகாரியம் நடத்துறேன்னு எனக்கு வந்து நடத்தி தாரேன். ஒரு பண்டல் சுருட்டு வாங்கி கொடுக்க சொன்னேன். சரியாப்பா? சுருட்டு வாங்கி கொடுக்கட்டும் எனக்கு அடுத்த மாசம். அம்மாவாசைக்கு என்னப்பா வாங்கி கொடுக்க வேண்டாம். 30 நாளைக்குள்ள ஒரு பொண்ணு வரும். சரியாப்பா? நம்ம மாலை முடிச்சிடணும்ப்பா. கவலைப்பட வேணாம். குடிப்பா. அப்பா அவன் உடம்புல ஒரு நோயாகப்பட்டது இருக்கு. என்னப்பா கொஞ்சம் திடீர்னு மேலெல்லாம் பிச்சிருக்கும். என்னப்பா ஆனா ஒரு பழத்தை அரைஞ்சு குடிச்சுட்டு சொல்லு. சரியாப்பா? அந்த குப்பெல்லாம் சரி பண்ணித்தான். சரியாப்பா? கவலைப்பட வேண்டாம்ப்பா. கருப்பசாமி காலத்தை வச்சு பார்த்தனப்பா குடும்பத்துல தெய்வமே இல்ல. என்னப்பா இன்னைக்கு படாத கஷ்டம். என்னப்பா பட்டு வருக. என்னப்பா சாமி சாமின்னு சாமிதான் வீட்டு கிடக்கிற வீட்டுல கொண்டு என்னப்பா இந்த சிவனையும் இந்த கருப்பசாமியும் என்னப்பா வேண்டுதல் வச்சு வணங்கி வாரி. என்னப்பா ஆனா நீங்க போற இடத்துல தொழில் எதுவுமே சுத்தமா அமையல. என்னப்பா எனக்கு தொழிலை வச்சு கொடுங்க கேட்டு வந்தேன். 3 பௌர்ணமி 3 மாசம் நாளே வந்து போயப்பா. என்னப்பா வாரிசு இல்லாத உள்ள ஒண்ணு. என்னப்பா புறப்பு போச்சு உன் வீட்டுக்கு. சரியாப்பா? வாசப்பள்ள படுத்து தெய்வம் பேச மாட்டேங்குதப்பா. ஏன் என்னப்பா சொன்னேன்? உன்னோட தெய்வம் என் நிலைக்கு வரலன்னு சொன்னேன். சரியாப்பா? இந்த நீ அழுது உலகம் எந்த காரணம் தான் கருப்பசாமி கூப்பிட்டேன். சரியாப்பா? நினைச்சதை சொல்லணும்னா என்னப்பா போய் படையில வந்துட்டோம். வர வர உடம்பு முடியலாம் போகுது. என்னப்பா வேலை செய்ய முடியல. சரியாப்பா? செய்யற இடத்துலயும் சரியான வருமானத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா கருப்பையா உன்னையே நம்பி இருக்கோம். என்னப்பா எங்க இருந்தாலும் உன்னை கும்பிட்டு தான் இருக்கிறோம். சரியாப்பா? எங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும் கைவாள் கொடுக்கணும் போயிட்டு இருந்தேன். இப்பா கருப்பன் கட்டுமான காலத்துக்கு பார்த்தேன். என்னப்பா சின்ன குடிசை தெற்கு பார்த்த வாசல் உள்ள போனேன். சரியாப்பா? சின்ன குடிசையிலும் தெற்கு பார்த்த வாசல் உள்ள போய் உட்கார்ந்து பார்த்தேனப்பா கருப்பன் இருக்கேன். என்னப்பா கவலைப்படப்பா அக்கம் பக்கத்துல உள்ளவனால உனக்கு பிரச்சனை ஏற்பட்டு வருது. சரியாப்பா? அதனால சாமி நான் இருக்க முடியுமா இல்ல அங்க ஓடி போகணும்னு சொல்றாங்க. அதான போவோம் பிரச்சனை. சரியாப்பா? நான் தான் வந்துட்டேனே வாசப்பள்ள காலத்து உள்ள வீட்டுல உட்காந்துனே. என்னப்பா நீ எந்த பிரச்சனையாலும் கருப்பசாமியை வந்து வேண்டிக்க. சரியாப்பா? கருப்பன் காப்பாத்தி கொடுப்பேன். என்னப்பா எனக்கு என்னப்பா 3 மாசம் இருக்க நாளே வந்து போகணும். சரியாப்பா? வந்து போகணும். என்னப்பா வருவியா? யாராவது ஒருத்தர் என்னப்பா குடும்பத்துல ஒருத்தர் வந்து என்னை கும்பிட்டு போங்க. என்னப்பா இந்த குடிசைய என்னப்பா இன்னும் 6 மாச காலத்துல ஊபரம் ஆக்கிட்டார். சரியாப்பா? போய் ஊருக்கு ஊருக்கு பிழைக்க போன இடத்துல என்னப்பா நம்மளை வாழ வைக்கணும் நினைக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா நான் வாழ வச்சுறேன்டா. கவலைப்படாதப்பா. அப்பா கருப்பையா என்னப்பா எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி வேணும். என்னப்பா நானும் எல்லாமே எழுதி பாக்குறேன். என்னப்பா ஜோசியம் அப்படி இப்படி என்னப்பா அதெல்லாம் பழியமாயி என்னப்பா நான் சொல்ற வாக்கு பழியமாக கேட்டு வந்தேன். அப்படிதானப்பா மக்கள் வரணும் நடக்கணும். என்னப்பா கருப்பசாமி உங்க கட்டமா காடு வச்சேன். என்னப்பா தெற்கு வடக்கு ரோட்ல என்னப்பா வடக்கு பார்த்த வாசல்ல என்னப்பா போய் என்ன பார்த்தேன். சரியாப்பா? வடக்கு பார்த்த வாசல் இல்ல. என்னப்பா தெய்வத்தால குறையில. என்னப்பா மனைவி மக்களால குறையில. என்னப்பா இன்னைக்கு பெத்தது 2 குழந்தைங்க. என்னப்பா இந்த குழந்தைக்கு எனக்கு பெரிய விளக்கு. என்னப்பா இன்னைக்கு நேர காலம் 3 வருஷ காலமா சரியில்லாம போயிடுது. என்னப்பா நீ 7 வருஷ காலமா இந்த ஜாதகத்தை எழுதி பார்த்து வர. என்னப்பா ஆனா அதனால எந்த ஒரு பலனும் உனக்கு இல்ல. சரியாப்பா? இந்த பலனை பிடிச்சு கொடுக்கணும். அதனால கேட்டு வந்த 3 வருஷம் ஆகும். என்னப்பா அதன் பிறகுதான் இப்ப நீ எழுத 100 பேத்துக்கு எழுதுனா 10 பேத்துக்கு படிக்கும் இனிமேல். சரியாப்பா? அப்படி பழைய காலத்துல பரிகாரம் அதுன்னு போகணும். என்னப்பா வருமானம் சம்பாதிக்கும். என்னப்பா சம்பாதிச்சு தாரேன். கருப்பசாமி கூட இருப்பேன். எந்த இது எழுதுனாலும் கருப்பனுக்கு முதல் ஒரு 11 ரூபாய் காணிக்க. என்னப்பா எடுத்து வச்சு எழுது. ஜாதகத்தை எடுத்து வை. என்னப்பா அதுல பலன் அந்த கருப்பனே முன்னு சொல்லுவேன். சரியாப்பா? சொல்லி அதை காப்பாத்தின அப்படிப்பா செய்யற தொழில் கேட்டு வந்த பிள்ளை. என்னப்பா அப்பா ஊர் விட்டு ஊருதான் பிழைக்க வந்த இடம். என்ன சரியாப்பா பூரிய தடம் இல்ல. என்னப்பா இது நீ குந்திருக்கிடம் பூரிய தடம் இல்ல. சரியாப்பா இப்படி பூரிய தடத்துல கருப்பசாமி புறத்தை வச்சு பார்த்தேன். என்னப்பா இன்னைக்கு கிழக்கு பார்த்த வாசலுக்கு உள்ள போனேன். என்னப்பா அப்படி பல இடத்துல தெய்வத்துல வச்சு கும்பிட. என்னப்பா அதைதான் நான் ஏத்துக்கிட்டேன்ப்பா. சரியாப்பா? ஆண்டது மாட்டேன் பூசாயா கருப்பம் நீதிக்கு என்ன வச்சு ஒழுங்கா வணங்க முடியடா. பல புத்தி பல யோசனை. என்னப்பா ஒரு இடத்துல இருந்து ஒரு சாமியை ஒழுங்கா கும்பிடுறது. என்னப்பா போதப்பா எத்தனை பாட்டை குடிக்கலாம் சொல்லப்பா? பாட்டு சாராயம் எத்தனை பாட்டில் வாங்கி வைப்ப? எத்தனை பாட்டில் சாப்பிடுங்க வாங்கி வைப்ப. என்னக்கா சாப்பிடறவங்க வாங்கி வைப்பியாப்பா?
ஒரு தொழில கிடைச்சு போனீனா என்னப்பா எனக்கு ஒரு பாட்டு சாராயம் என்னப்பா நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆனா நீ முதல்ல நீ குடிக்க கூடாது குடிக்காம இருப்பியா குடிக்காம இருக்கும் காலத்துல அந்த பாட்டில என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என்னப்பா கருப்பசாமி கூட வந்து இனிமேல் நிக்காம தொழில் கொடுப்ப என்னப்பா ஏய் பெரிய காண்டியம்மன் புறப்பட்டா என்னப்பா பெரிய காண்டியம்மன் புறப்பட்டா அவளை சுத்தம் பத்துறங்கிறா சரியாப்பா கட்டுமைய வெள்ளி செவ்வா சுத்தம் பண்ணி என்னப்பா சுத்தம் வேற சுத்தம் சொல்றேன்ப்பா நான் திரும்பி இறங்கும் காலத்துல என் பிள்ளைகிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்க என்ன சொல்லுவேன் சரியாப்பா இத்தனை மக்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்பல சரியாப்பா எப்பா உன் மேல தப்புன்னு சொல்லல மனைவி மேலே தப்புன்னு சொல்ல நீ தப்பு பண்ற அப்படின்னு சுத்தம் சொல்ல இன்னொன்னு வருதப்பா சரியாப்பா போன வந்த வீட்டுல சோறு கூடாது சரியாப்பா போன வந்த வீட்டுல சோறு கூடாது வெள்ளி செவ்வா வீடு வா சுத்தம் பண்ணோம்னா அதுக்கு வழிபட சொல்லுறியா உள்ள கேட்டு நடந்துக்க இனிமேல் நிக்காம தொழிலத்தார் தெய்வம் கூட பேசும் சரியாப்பா வேற என்ன பண்ணணும் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி இருக்கிறான் வீட்டுக்கு வந்த தெய்வத்தை ஒழுங்கா வச்சு வணங்கினா என்னப்பா இந்த கஷ்டம் எல்லாம் கருப்பசாமி அரை நொடியில் தீர்த்து கொடுப்பேன் என்னப்பா இந்த நிமிஷத்துல இருந்து உன் பிள்ளையோட நோயை தீர்த்து கொடுப்பேன் என்னப்பா இனிமேல் ஆஸ்பத்திரி செலவு போக வைக்காம என்னப்பா இது உண்மையிலடா ஏமாத்து பிறந்தோட உண்மையிலடா உண்மையில நினைச்சு வளர்த்தாரா என் பிள்ளை நினைச்சு வளர்த்தா என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் பிள்ளை எப்படி வளர்க்கணும் நான் கொடுத்து வரக்கூடாது நான் கொடுத்து வரக்கூடாது சாப்பிட வேண்டாம் பிள்ளை இந்த நிமிஷத்துல நான் காப்பாத்திக்கிறேன் என்னப்பா கவலைப்படாது கூட வரேன் எண்ணி வாரத்துல வெள்ளி செவ்வாய் விரதம் பண்ணி சாப்பிடுறேன் இனிமேல் எந்த நோயுடைய வராதா கருப்பன் தான் பிள்ளைய நான் காப்பாத்தினேன் போறேன் எங்க வேணாலும் கருப்பசாமி வரேன் காப்பாத்தரேன் குடி என்னப்பா வருது எப்பா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுது என்னப்பா இல்லாதனால ஆசைப்பட்டு போக என்னப்பா அதன் மேல ஆசைப்பட்டு போனீங்கன்னா இன்னைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு அது மட்டும்தான் இருக்கு மற்றது எதுவுமே இல்லை என்னப்பா அதுவும் இல்லாம போக நினைக்கிறே அப்படிப்பா சொல்லி எடுத்தாரே தலைமையா இருக்கு வீடு விற்கணும் அவ்வளவுதானே வீட்டை வித்து கொடுத்துறேன் இன்னும் 30 நாளைக்குள்ள சரியாப்பா வித்து கொடுத்த பிறகு எனக்கு ஒரு லிட்டர் பால் அபிஷேகத்தை வாங்கி கொடுத்துறியா கரெக்டா எண்ணி 30 நாள் உன்னோட பிள்ளை சொன்ன ஜெயிக்க மாட்டேன் சொன்ன ஜெயிக்க வச்சுட்டாங்களப்பா கவலைப்படாது சரியாப்பா 30 நாள்ல தீட்டு தரேன் கட்டுமணியை வித்து தரேன் என்னப்பா அதை வச்சு கடனை கட்டிக்க கூடிய வாரம் முடி ஏய் உள்ள இல்ல கடனை வச்சு அதுக்காக கேட்டேன் அடுத்து வாரிசு இருக்குமா இருக்காதான் என்னப்பா சுத்தாத இடம் இல்ல என்னடா செய்யாத தப்பு இல்ல என்னடா அப்படி பூரா உடச்சு சொன்னு நீ வீட்டுக்கே போக முடியாது சரியாடா அந்த அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்தை அடிதி போட்டு என்னப்பா நீ சண்டை போட்டு பிள்ளைய கொடுத்துட்டீங்க என்னப்பா இன்னைக்கு திரும்ப குழந்தை வர கிடைக்குமா கிடைக்காது கேட்க என்னப்பா கருப்பை கட்ட உனக்கு காலை வச்சு பார்த்தேன் என்னப்பா டே பஸ் ஒரு வீட்டுல இருந்த என்னப்பா வடக்க பாக்க என்னப்பா அதை விட்டு புறப்பட்டேன் என்னப்பா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னப்பா இந்த வீட்டுக்கு வந்து சண்டை சதுரம் தீர மாட்டேங்குது சரியாப்பா சண்டை சதுரம் தீர்த்து கொடுத்து இன்னி 3 மாதத்துல கரெக்டா இன்னொரு வாரிசு வேண்டாம் குடும்பத்துல நிம்மதி இல்லை என்னப்பா நிம்மதி சரி பண்ணி கொடுக்கணும் என்னப்பா கேட்டு வந்த என்னப்பா என்னோட தாய் தான் நமக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு என்னப்பா தாய் போல கட்டின கணவன் பார்ப்போம்ப்பா கடைசி வரைக்கும் இப்ப யாரை நம்பி இருக்கணும் கணவன் நம்பி இருக்கியாப்பா எப்படிப்பா என்ன நினைச்சுப்பா கணவன் வீட்டுக்கு வாசப்படி இருக்குங்க இன்னைக்கு கணவன் கொஞ்சம் சரியில்லை அதனால வந்து தாயே போதும் சொல்றேன் என்னப்பா இந்த கணவனை சரி பண்ணி கொடுத்து என்னப்பா இன்னைக்கு நீ தனியா வந்திருக்கிற என்னப்பா இன்னும் 3 மாச காலத்துல என்னப்பா கருப்பசாமி கணவரோட வந்து கருப்பசாமி காலம் சரியாப்பா இன்னைக்கு பிறந்தது பிள்ளைங்க என்னப்பா அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் இல்லாம சரியாப்பா அதனால இன்னைக்கு தனித்தனியா இருக்கணுங்கிற ஒரு சட்டம் சரியாப்பா புரிஞ்சு வாங்கணும் இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க சரியாப்பா அதனால சில மனக்குழப்பம் சண்டைகள் வந்துதான் போகும் என்னப்பா யாரோ ஒரு உயிருக்கு வர வேண்டிய ஆபத்து அதனால கணவன் கீழே வந்து சொன்னேன் சரியாப்பா இந்த கருப்பணம் முடிவு பண்ண தடுத்து என்னப்பா கவலைப்படாத கருப்பசாமி காப்பாத்தாரு இப்படிப்பா கருப்பேன் எல்லா மக்களையும் வாழ வைத்தரேன் என்னப்பா கவலைப்பட வேண்டாம் முக்காலத்துக்கு முன்ன என்ன கும்பிட்டு போனாலே போதும் சரியாப்பா எனக்கு என்ன படைக்கணும் நீங்க யாராவது வேண்டிக்கிறேன் சரியாப்பா கருப்பசாமி காப்பாத்தாரு சத்திய வாக்குப்பா மாறாது